வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தாங்குடி கிராமத்தில் ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த பார்த்திபன் மற்றும் பிரியதர்ஷினி ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஆணவ கொலைகளாக இருக்கலாம் என இளைஞரின் பெற்றோர் தரப்பில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. நிகழ்வின் முழு விவரங்கள்: பார்த்திபன் வயது 19, தலித் சமூகத்தை சேர்ந்தவர். பிரியதர்ஷினி வயது 17, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இருவரும் காதலித்து வந்தனர். இது குறித்து இரு குடும்பத்தினரிடையே முன்விரோதம் இருந்து வந்தது. காவல் நிலையத்தில் ஜூன் 29 அன்று பெண்ணின் உறவினர்கள் தன்னை தாக்கியதாக கூறி பொறையாறு காவல் நிலையத்தில் பார்த்திபனின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளனர். அடுத்த நாள், அதாவது ஜூன் 30 தேதி அன்று அதிகாலை இருவருமே மாயமான நிலையில் சாத்தாங்குடி கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் இருவரும் தூக்கில் சடலமாக தொங்கினர். ஆணவ படுகொலையாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இளைஞரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பெண்ணின் குடும்பத்தினரை இருவரையும் அடித்து கொன்று தூக்கில் தொங்கவிட்டுள்ளனர் என ஆணவ கொலை புகாரை முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த இளைஞரின் தரப்பினர் பெண் வீட்டை சூறையாடியுள்ளனர். காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் போலீசார் உடல்களை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெண்ணின் சில உறவினர்களையும் வழக்கில் பெயர்களை சேர்த்துள்ளனர்.